என்ன இது? உன் அழகு முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிகிறதே. ஆம் நாரதரே, வள்ளியை சந்திக்க எல்லா கதையும் எனக்கு தெரியும். எப்படி? ஒளிந்து நின்று பார்த்தீரா? இல்லை இல்லை, ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆமாம், உன்னிடமே மாய வித்தை காட்டுபவர் யாராக இருக்க முடியும்? இது வித்தை அல்ல, சோதனை. என்ன சோதனையா? உன்னை சோதிக்கவும் ஒருவர் உண்டா? ஏன் இல்லை? என் அண்ணன் விநாயகர் இருக்கிறாரே, வள்ளியை சந்திக்க சென்ற போது அவரிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டேன். அதனால் கோபம் இருக்கும். அண்ணனை மதிக்க வேண்டியதுதான். அதற்காக காதல், சரசம் இதையெல்லாமா ஒரு தம்பி சொல்லிக் கொண்டிருப்பான்? இல்லை நாரதரே, அண்ணனின் ஆட்சியை பெற்றுக் கொண்டு போயிருந்தால் எல்லாமே தடையின்றி நடந்திருக்கும். இப்போது மட்டும் என்ன, நீ கல்யாணமா செய்து கொண்டாய், தம்பதி சமேதனாய் வந்து ஆட்சி பெற. நாரதரே, ஞானத்துக்காக உன் அண்ணனை வணங்கு, தவறில்லை. காதலுக்காக வணங்குகிறேன் என்கிறாயே, காதலுக்கும் அந்த உருவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நாரதரே, இந்த கோபம் தான் வேண்டாம் என்கிறேன். இதை பாரு முருகா, இம்மாதிரி விஷயங்களில் ஆரம்பத்தில் சோதனைகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக அவசரப்பட்டு ஆணை முகத்தானிடம் சென்று விடாதே. எல்லாமே உம் விருப்பப்படிதான் நடக்கிறது. எது? வள்ளியின் கை பிடித்தது, மெல்ல தடவியது, வளையல்கள் போட முயன்றது, இதையெல்லாம் நானா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்? நாரதரே, நாராயண நாராயண. ஆஹா, மான் கிடைத்து விட்டது. யார் நீ? என்ன இது? அன்பு. அன்பா? அம்பு என்றே. அது தெரிகிறது. இதை என் மீது என் தொடுக்கிறேன். உன்னை மான் என்று நினைத்து விட்டேன். என்ன உளறுகிறேன்? மன்னிக்க வேண்டும், அம்மானை தேடி வந்தேன். எம்மானை? என் மானை இங்கு நீர் தேடி வந்த அம்மான் இல்லை. என்னிடம் வேடிக்கை பேச நீர் என் அம்மான் அல்ல. அப்படி சொல்லாதே. நீர் அருகில் வராதே, நான் நெருப்பு. என்னை நீர் என்றாய், உன்னை நெருப்பு என்கிறாய். நெருப்பை நீர்தானே அணைக்கும். எச்சரிக்கை செய்கிறேன், மரியாதையாக இங்கிருந்து போய்விடும். நான் போவதற்காக வரவில்லை. ஓ, புரிகிறது. கையில் அம்பு, செய்கையில் வம்பு, சொல்லில் கரும்பு, கண்ணிலோ குறும்பு. உண்மையில் நீர் வேடனா அல்ல இது வேடமா? உன் சந்தேகத்தை நான் தெளிய வைக்கிறேன். முதலில் உன்னை தெளிய வைத்துக்கொள். பித்தம் தலைக்கேறி இருக்கிறது. இருக்கும், என் அப்பனே ஒரு பித்தன் தானே. கையை விட. பெண்களை கைவிடக் கூடாது என்பது பெரியோர் வாக்கு. நான் கத்துவேன். இதுவரை மட்டுமல்ல, மெதுவாகவா பேசினாய். விட கையை விட. அண்ணா, அம்மா. வள்ளி, வள்ளி. விடு, விடு என்னை. நான் அப்பாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. அப்பா, அண்ணா. அப்பா, இந்த முரடன் என்னை இங்கேதானே இருந்தான். அதற்குள் எப்படி மறைந்தான்? இந்த மரம் முன்பு இங்கு இல்லையே. திடீரென்று தோன்றி இருக்கிறது. மாய மரமோ? எதுவா இருந்தாலும் என்ன, இந்த மரத்தை வெட்டி தள்ளுங்க. என்ன? மரத்திலிருந்து ரத்தமா? இது ஏதோ அபூர்வ சக்தி வாய்ந்த மரமாக இருக்கும். இதை வெட்ட வேண்டாம். அப்பா, எனக்கு அஞ்சாதே வள்ளி, இந்த மரம் உனக்கு நிழல் தந்து உதவும். நீ குடிலுக்குள் போ. வாருங்கள், போகலாம். பெண்ணே,
நீ இன்னுமா போகவில்லை? தோளில் என்ன? ஒரு மூடன் என்னை வெட்டி விட்டான். இந்த காலத்தில் இறக்கப்படுவது கூட தவறு. எழுந்திரும். வலிக்கிறதே. கட்டு போட வந்தால் கட்டி பிடிக்கிறீரே. கட்டு போடுவதற்கு பதிலாக என்னை கட்டி போடேன். கயிறு எடுத்து வரட்டுமா? உன் ஆசை கயிற்றால் என்னை கட்டக்கூடாதா? முடியாது. ஏன் பெண்ணே? என் ஆசையும் நேசமும் வேறு ஒருவரிடம். யார் அவன்? நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. அவர் வீரத்தின் விளைநிலம். அவரே அழகு, அவரே இளமை, அவரே தமிழ். என்னும் நான் என்ன கதையா சொல்கிறேன்? கதை வேண்டாம். அவர் யார் என்று சொல். அவர் அவர் ஒரு வினாடி பொறுத்திருக்க கூடாதா இந்த செடி? பார்க்கலாயா? இந்த வயசுல ஆசை வந்தா ஏமாறவும் தயாரா தான் இருக்கணும். யானையை வரவழைப்பேன். நிச்சயமா உன்கிட்ட ஓடி வர மாட்டேன். பார்க்கலாம். நல்லா பாரு. விக்னேஸ்வரா, வள்ளி, நீங்களா? கார்த்திகேயா, இது கனவல்லவே? இல்லை வள்ளி. பெருமானே, ஐயோ, என் அப்பா அம்மா வருகிறார்கள். அஞ்சாமல் போ. உரிய நேரத்தில் வந்து உன்னை ஏற்றுக்கொள். வள்ளி, உடனே புறப்படு. நாளையே உனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் திருமணம். என்ன, எனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் நாளையே திருமணமா? வேண்டாம்பா, வேண்டாம் இந்த அவசர திருமணம். வேண்டாமா? கேட்டாயா அவள் பேச்சை? பச்சைமலை அரசனை அடைவதற்கு இவள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உடனே அவளுக்கு எடுத்துச் சொல். வள்ளி, உரிய காலத்தில் உன்னை தகுந்த மணவாளனிடம் ஒப்படைப்பது எங்கள் கடமை அல்லவா மகளே? அப்பா சொற்படி தாமதியாமல் புறப்படம்மா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை அம்மா. எனக்கு இதை விட பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது. எனக்கு இந்த திருமணம் வேண்டவே வேண்டாம். திணைப்பணத்தில் இவள் புத்தி பேதரித்திருக்கிறது.
இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏதோ காற்று சங்கை இவள் உடலில் புகுந்து சித்தத்தை சிதறடித்திருக்க வேண்டும். எல்லாம் சரியாகிவிடும். வள்ளி, புறப்படமா? உடனே புறப்படு. வாமா, வா வள்ளி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அமருங்க சுவாமி. அழகா நிறுத்துங்கள். அழகான சேவல், அதை பிடியுங்கள். அழத ஆமா ஒண்ணு அழைச்சிக்கோங்க. சீக்கிரமா வள்ளியை கூட்டுவாங்க. என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்ன விட்டுடுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், வேண்டாம். கந்தனை தவிர நான் வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். கந்தனா வருவா, உனக்கு மாலையிட. பேசாம வா. ஓமா முருகா, முருகா. நம்பிராஜா, என்ன இதெல்லாம்? முருகா, முருகா, முருகா. போட்டுக்குங்க. மூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. தாலி கட்டணும்ல? ஆகட்டும். ஓடப்பா வள்ளி, போட. மாப்பிள்ள, பொண்ணு கழுத்துல சீக்கிரமா தாலியை கட்டுங்க. என்ன இது? யாரடா நீ? யாரோ போலி மாப்பிள்ளை. பிடியுங்கள் இவனை. ஏ மாயாவி, உன் மாயமந்திரம் என்னிடம் பலிக்காது. என்னை போல் மாறு வேஷத்தில் வந்து வள்ளிக்கு தாலி கட்டுகிறாயா? இந்த பச்சைமலை ராஜாவை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? என்னப்பா இது? இவன் தாலியை கட்டிட்டா, இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். நம்பிராஜா, இதுல யாருப்பா பச்சைமலை ராஜா? எனக்கு ஒன்றுமே புரியல. தலை சுத்துது. நான் வணங்கும் முருகன் மேல் ஆணையாக சொல்லுகிறேன். நான் தான் உண்மையான பச்சைமலை ராஜா. பாருங்கள். ஆமா, உண்மைதான். நீதான் பச்சைமலை ராஜா. முருகா, முருகா, எங்கள் குலதெய்வமே, தேவமங்கையர் பலர் இருக்க இந்த வேடுவர் குலத்து பெண்ணை தேடி வந்து மாலையிட்டாயே. உன் திருவுள்ளத்தை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லையே. நம்பிராஜா, செல்வத்தை பார்த்து சிறப்பளிப்பது மனித செயல்.
உள்ளத்தை பார்த்து உயர்வளிப்பதுதான் தெய்வத்தின் கடமை. என் மீது உண்மையான பக்தி கொண்டால் அவர்கள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று திருவருள் புரிவேன். வடிவேலா, வள்ளி தெய்வ யானையோடு தாங்கள் எழுந்தருளப் போகும் தலம் மீது முருகா. காஞ்சிக்கு அருகில் உள்ள குன்றத்தில் கோயில் கொள்வோம். எம்மை தரிசிக்க எண்ணி அம்மலையில் கால் வைப்போரின் பாவங்கள் உடனே தணியும். அதனால் அது திருத்தணிகை என வழங்கி வரும். வள்ளி தெய்வானையுடன் வரம் கொடுக்கும் முருகனின் தணிகை மலையை தரிசித்து வலம் வருவீர். வலம் வந்தால் நோய் தணியும். உடல் நலமும் மனநலமும் ஒருங்கே விளங்க திருத்தணிகையும் சென்று வா மகளே. இப்பொழுதே செல்கிறேன் அம்மா. நான் மாட கூடலிலே மீனாளை கண்டு நலஞ்சேர திருத்தணிகை மலை மீது சென்று தேனூரும் அமுதமகள் வள்ளி தேவியானையுடன் குமரன் திருவடிகளையும் வணங்கிவிட்டு வருகிறேன். நில் மகளே, மங்களப் பேறு பெற்று உடல் நலமும் கிட்டுவிட்டால் வாழ்வு சுகமாகும், உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் வேண்டுமே செல்வம், அதை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எங்கே அம்மா? யாரும் அது? மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் கூத்தாட, நூல் போல பனி விழுந்து குளிர் காற்று விளையாட, திருமலையில் குடிகொண்ட ஸ்ரீனிவாசன், அவன் திருமார்பில் குடிகொண்ட மகாலட்சுமி, திருச்சானூர் கோயில் கொண்ட அலர்மேலும் மங்கை. அவர்கள் திருமண கதை சொல்கிறேன். மண்ணுலகின் நலன் நாடி கண்ணுறங்க நேரமின்றி யாகம் புரிந்தார்கள் காசிவர், பிருகுமுனி போன்றோர். அந்த யாகத்தின் யோகத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு அளிப்பதற்காக பிருகுமுனிவர் வைகுந்தம் நோக்கி புறப்பட்டார். அப்போது வைகுந்தத்தில் நாராயணா, கேசவா, மாதவா, வைகுந்தவாசா, முதல் பக்தனான நான் வந்திருக்கிறேன். என்னை புறக்கணித்து விட்டு பூஜையா பூஜை? மிருகமுனிவரே, தாங்களா என்னை உதைத்தது? ஏதோ ஒரு தாமரைப்பூ என் மார்பில் விழுந்தது போல் இருந்தது. ககனமெல்லாம் அலைந்து வந்த இந்த கால்கள் வலிக்குமே. பிரபு, புதைக்கும் காலுக்கு முத்தமா? அபச்சாரத்திற்கு உபச்சாரமா? பக்தர்களின் பாத தூளிகைகளை தாங்கள் பூஜை செய்யும் போது அதன் புனித மரியாதை எட்டி உதைத்தாரே பிருகுமுனிவர், இவருக்கா இந்த உபசரணை? எந்த இதய கமலத்தில் நான் வாழ்கிறேனோ அதையே எட்டி உதைத்து விட்டார். இனி நான் அங்கேயும் வாழ முடியாது, இங்கேயும் வாழ முடியாது. தேவி, உங்கள் பக்தர்களுக்கே இனி நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள். இந்த பாவத்திற்கு விமோசனம் தேடி நான் பூலோகத்தில் தாம் செய்ய போகிறேன். என்னை மன்னியுங்கள். பூவுலகம் காக்கும் யாகம் நடந்தது. யாகத்தின் பலனை அளிக்க யான் இங்கு வந்தேன். ஆத்திரம் கண்ணை மறைத்து விட்டது. ஆத்திரம் சாத்திரத்தை இழக்கலாம், மகாலட்சுமி தன் மரியாதையை இழக்க முடியாது. பூலோகத்தின் நன்மையை பற்றி பூலோகத்தில் சிந்திக்கலாம். தேவி, தேவி, தேவி. பூமாதேவி சோர்வுற்றிருக்கிறாள். அவள் புன்னகை மங்கிவிட்டது. செல்வம் கொடிக்கும் திரு மண்ணிலே செப்ப ஒண்ணாத துயரம் சூழ்ந்திருக்கிறது. வற்றாத நதிகளும்
வளமான நிலமுமாய் இம்மண்டலம் மாறும் வரை நாராயணன் வெண்ணை மறப்பான், மண்ணில் இருப்பான். எம் பெருமானே, நாடு செழிக்க வேண்டும், நல்லோர்கள் வாழ வேண்டும், வீடுகள் தோறும் மங்கள விளக்குகள் எரிய வேண்டும். மண்ணுலகின் நல்வாழ்விற்காக பல்வேறு அவதாரங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த மகாலட்சுமியின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது பிரம்மதேவனே பசுவாகவும் சிவபெருமானே கன்றாகவும் அவதரித்திருப்பது 7 உலகங்களின் சுகமான எதிர்காலத்தையே குறிக்கிறது. திருமகளும் கலைமகளும் திருவடி பணியும் சிவபெருமானே பிரம்மதேவா. மண்ணுலகில் நீதி தவறாமல் ஆட்சி புரியும் சோழ மன்னரிடம் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன். உங்களுக்கும் சம்மதம் தானே? சுவாமி, 2 தினங்களாகவே எனது 2 கண்களும் துடிக்கின்றன. எந்த நேரத்திலும் நான் இந்த உலகத்தில் இல்லாதது போல் சிந்தனை வருகிறது. மலையிலே உள்ள மகிழ மலர்களே புதுவாக வருகிறது. குறிஞ்சி மலர்கள் காலம் தவறி மலர்கின்றன. சுவாமி, ஆசிரம வாசியான எனக்கு இந்த அனுபவம் புதிதாக இருக்கிறது. மகள மாளிகா, கலியுகத்தில் ஒரு அதிசயம் தோன்றிவிட்டது. யுக பிரளயம் ஒன்று நிகழ இருக்கிறது. காரணங்களோடு சில காரியங்களுக்காகவும் அவதாரம் எடுக்கும் ஸ்ரீமன் நாராயணன் இப்போது மானிட வடிவை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் வடிவம் மாறினால் நதி மாறும், கடல் மாறும், மலை மட்டும் மாறாதா என்ன? என்ன சுவாமி சொல்லுகிறீர்கள்? யசோதா, சுவாமி, தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? யசோதை வகுடாதேவியாக பிறக்க முடியுமானால் கீதாச்சாரியன் ஸ்ரீகிருஷ்ணன் மீண்டும் பிறக்க மாட்டானா என்ன? சுவாமி, என் மனம் எங்கோ செல்கிறது. அது எங்கே செல்லும்? முன்பு புற்றில் இருந்த பாம்பு கடலுக்கு சென்றது. இப்பொழுது கடலில் இருக்க வேண்டிய பாம்பு புற்றுக்கே வந்து விட்டது. இப்படியா சமாச்சாரம்? கண்ணுக்குட்டி கூட பால் கொடுக்காம புத்துல கொண்டு போய் பாலை சுரக்குதே. இரு சொல்றேன், கருணையா கருணை. பாவி, தாயை கொல்லும் பாவத்திலும் பெரிய பாவம் பசுவை வதைப்பது. அதைவிட பெரிய பாவம் அது செய்யும் தர்மத்தை தடுப்பது. நீ பசுவை அடித்தாய், பாவத்தை சுமந்தாய், என்னையும் தாக்கி புண்ணை உண்டாக்கினாய். மண்ணில் உன் உருவம் மாறி மனிதனும் நிலை மாறி மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையே நீ பேயாய் அலைவாயாக. தாயே, நீங்கள் யார்? நானா? நான்
இந்த வனத்திலும் நந்தவனத்திலும் உலாவி வரும் ஒரு சன்னியாசினி. நான் எந்த வனத்திலும் உலாவக்கூடியவர். ஆனால் இப்போது சொந்த வனம் இல்லாமல் தடுமாறும் ஒரு தரித்திர நாராயணன். மகனே, உன் நெற்றியில் என்ன காயம்? தாயே, இது ஒரு மானிடன் செய்த மாயம். யாரும் இல்லையா உனக்கு? ஒரு பேரும் இல்லையே எனக்கு. மகனே, என்னுடன் வந்து தங்கியிரு. தாய் அழைத்தால் செய்வர தடையென்ன? இது என்ன சிரிப்பு? திரேதாயுகத்து சிரிப்பு.